பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம கதிர் இருந்துட்டு பழனியோட கடைக்கு வந்திருக்காங்க. பழனி வந்து கதிர்கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுவும் வேணும்ன்ட்டு பண்ணலடா மாப்பிள்ள, எனக்கு எதுவுமே தெரியாது, காலையில கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு விஷயமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு தெரியும் மாமா, நீ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குன்னு. ஏதோ அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அப்படிலாம் பேசிட்டாங்க. கண்டிப்பா ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது அவங்களே நம்ம செஞ்சது பேசினது எல்லாமே தப்புதான்னு சொல்லிட்டு அப்பாவே எல்லாத்தையும் உணர ஆரம்பிக்குவாங்க. நீங்க அவங்க பேசினது எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குமார் இருந்துட்டு வராங்க. என்ன உங்க அப்பா வேவு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களா? எங்க சித்தப்பாவோட கடை எப்படியெல்லாம் ஓஹோன்னு போக போகுதுன்னு மட்டும் பார்க்குறீங்களா? இத்தனை வருஷமா உங்க கடையில் இருந்திருக்காரே, அவரை நீங்க எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி பேசியிருக்கீங்க. உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு கட்டத்துக்கு மேலே கதிரை இருந்துட்டு குமார்வேலை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை சுகன்யா வீடியோ எடுத்து நம்ம ராஜுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ராஜு இருந்துட்டு க குமர் குமர்வேல போயிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ கதிரை போட்டு அந்த அடி அடிச்சிருப்ப, உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கதிர் வந்து சமாதானம் பண்றாங்க. ராஜியை வந்து கன்னத்திலே ஓங்கி பலான்னு ஒன்று விடுறாங்க குமரவேல். ராஜியோட அடிச்சேன்னு சொல்லிட்டு கதிரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம குமரவேலுக்கு அடிபட்டுருது. பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.